மதுரை வானொலி நிலையம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறை எமது வானொலி களஞ்சிய தொடர். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மே. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடுபவர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். ஐந்தாம் பகுதி. இப்பகுதியில் இடம்பெறுவது காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதி. இறைவனாகிய சிவபெருமான் அம்மை என அழைத்தான். அதனால் தாயாகி நின்று பரிவுடன் தன் மருமகளாம் உமையம்மைக்காக ஒரு பாடலில் பரிந்து பேசுகிறார். சிவனாகிய மகனே, நீ காலில் அணிந்த வீரக்கண்டை ஒலிக்க பெரிய நள் இரவில் ஈமமாகிய சுடுகாட்டில் பேய்களோடும் வெப்பம் தாங்குவதற்கு அரிய நெருப்பில் நீ தாண்டவமாடுகிறாய். அவ்விடத்திற்கு கூந்தல் தாழ்ந்திருக்கும் சிறிய முதுகை உடையவளாகிய திரட்சியான வளைகளை அணிந்தவளாகிய உமாதேவியை உன் இடப்பக்கத்தில் வைத்து கொண்டு போக வேண்டாம் என்று மருமகளுக்காக பரிந்து கூறுகிறார். உலகம் சங்கரிக்கப்பட்ட இடமே ஈம பெருங்காடு. சம்ஹாரத்தின் பின்னும் மீண்டும் படைக்கப்படுவதற்கு முன்னும் உள்ள காலமும் இடமும் பேர் இரவும் ஈம பெருங்காடுமாகும். காலமும் இடமும் தீச்சுழலும் பேய்ச்சுற்றமும் பெண்ணின் நல்லாள் உடன் இருத்தற்கு ஏற்றதன்று என்கிறார். அதாவது சம்ஹார கிரமத்தில் சிவத்தில் சக்தி ஒடுங்கும், சிருஷ்டி காலத்தில் சக்தி வெளிப்படும் காலமாகும். அது இறைவனாடும் இத்திருக்கூட்டின் பின் உள்ளதாகும். ஆதலால் ஒடுங்கிய சக்தியுடன் தனி நின்று ஆடுவதாயிற்று. இதனையே பாகத்தொழிலாக வைத்து ஏக வேண்டாம் என்று கூறியதாக பொருள் கொள்வதும் உண்டு. இத்தகைய சிறப்புமிக்க பாடல் இது. குழலார் சிறு புறத்து கோல்வளையை பாகத்து எழிலாக வைத்து ஏக வேண்ட. குழலார் சிறு புறத்து கோல்வளையை பாகத்து எழிலாக வைத்து ஏக வேண்ட. கழலார்ப்ப பேரிரவில் பேரிரவில் ஈம பெருங்காட்டில் பேயோடும் ஆரணல்வாய் நீயாடும் அங்கு. பேரிரவில் ஈம பெருங்காட்டில் பேயோடும் ஆரணல்வாய் நீயாடும் அங்கு. இனி மகனுக்காக பரிந்து பேசும் அம்மையின் பாடலை பார்ப்போம். இறைவனே, நீ உலகமெல்லாம் தெரிந்து பிச்சை எடுத்தாலும் குற்றமில்லை. அணியாக பூண்டிருக்கும் நின்னுடைய தீங்கை பயக்கும் கெட்ட பாம்பை தவிர்த்து விட்டு செல். ஏனென்றால் உனக்கு பிச்சையிடும் தூய மனமுள்ள பெண்கள் விடம் பொருந்திய பாம்பு உன்மேல் ஆட அதை கண்டு அஞ்சி உன் அருகில் வந்து பிச்சை போட மாட்டார்கள். எனவே பாம்பாகிய அணியை நீக்கிவிட்டு செல்க என்று கூறுகிறார். பலியிடுதலால் தூய்மையாதலை விரும்பிய இறைவன் பலிக்கு செல்வது பலியிடும் அவரை தூய்மையாக்கும் அருளின் பொருட்டே. ஆதலால் அக்காரியத்தின் பொருட்டேனும் பாம்பினை அணிந்து செல்லாதீர் என்று கூறுகிற அம்மையாரின் பாடல் இது. நீ உலகமெல்லாம் இறப்பினும்
நீ உலகமெல்லாம் இறப்பினும் நின்னுடைய தீய அரவு ஒழியச் செல் கண்டாய். தீய அரவு ஒழியச் செல் கண்டாய். தூய மடவரலார் வந்து பலியிட அஞ்சி விட அறவம் மேல் ஆடமிக்கு. இறைவனுடைய பெயர், அருள், செயல் ஆகியவற்றை கேட்ட அளவிலேயே முன்னம் நான் அவனுக்கு ஆட்பட்டேன். அவனது திருவுருவத்தை காணாமலேயே அடிமை பூண்டேன். அவனையே எண்ணி கரைந்து உருகின்ற நான் இன்றும் அவனது திருவுருவத்தை காணவில்லை. எங்கும் நிறைந்து எப்பொருளாகவும் வடிவு கொண்டு விளங்குகின்றமையினால் அவன் இன்ன திருவுருவத்தின் உடையவன் என பிரித்து காண இயலாவதாக உள்ளேன். உங்கள் தலைவனாகிய இறைவன் எவ்வடிவம் உடையவன் என்று என்னை வினவுவோர்க்கு யான் என்ன விடை கூறுவேன்? நினைப்பார் நினைக்கும் வடிவம் கொண்டு விளங்கி அருள் புரிபவன் அல்லவா அவன்? எனவே காணப்படுகின்ற வடிவங்களில் எது அவனுடையது, அதன் தன்மை என்ன என்பனவற்றை அவனே உரைத்தாலன்றி நம்மால் அறிதல் இயலாது என்கிறார் அம்மையார். இப்பாடலில் அன்று என்பது அருள் விளக்கம் பெறாமல் உலகில் நின்று ஆட்செய்த நிலையை கூறுகிறார். இன்று என்பது அருள் பெற்று சிவபூத நற்கணத்தில் ஒன்றாகப் பெற்று அதனால் உலகை விட்டு திருக்கயிலையை அடையச் செய்யும் நிலையை கூறுகிறார். அன்று என்பது பெத்த நிலை, இன்று என்பது முத்தி நிலையாகும். அன்று தன்னையும் உலகையும் கண்டமையினால் இறைவன் ஒரு காணாததாயிற்று. இன்று உலகையும் தன்னையும் காணாமையினால் இறைவன் உருவத்தை தவிர வேறொன்றை காண இயலாதாயிற்று. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார் தாம் வருவார் என்று சிவஞான சித்தியாரின் கருத்தை விளக்குகின்ற அம்மையார் பாடல் இது. அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டே அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன் ஆட்பட்டே இன்றும் திருவுருவம் காண்கிலேன் இன்றும் திருவுருவம் காண்கிலேன் என்றும் தான் எவ்வுருவோன் நும்பிரான் என்பார்கட்கு எவ்வுருவோன் நும்பிரான் என்பார்கட்கு என் உரைக்கேன் எவ்வுருவோ நின் உருவம் ஏது நன 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 அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன் இன்றும் திருவுருவம் காண்கிலேன் என்றும் தான் எவ்வுருவோன் நும்பிரான் என்பார்கட்கு என் உரைக்கேன் எவ்வுருவோ நின் உருவம் ஏது. அர்ஜுனன் பாசுபதம் பெறுவதற்காக பசுபதியாகிய சிவபெருமானை குறித்து தவம் புரிந்தான். சிவபெருமானோ அவனுடைய ஆற்றலை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் பொருட்டு வேடன் வடிவம் கொண்டு அவன் எதிரே தோன்றி ஒரு பன்றியை வேட்டையாடுபவனாக வந்து அவனுடன் விற்போர் புரிந்தான். தன்னுடைய ஆற்றலுக்கு ஈடாகான் என அறிந்து வைத்தும் அவ்விஜயனுடன் போர் செய்வான் போல் புகுந்து இறுதியில் அவனுடைய வில்லின் நாணை அறுத்தான். அவனால் வில்லடிப்பட்டான். இந்நிகழ்ச்சியை அம்மையார் தம் பாடலில் சுட்டிக்காட்டி, பல்வேறு தேவர்களுக்கும் காண்பதற்கு அரியவனாகிய சிவபெருமான் எளிய வேட வடிவம் கொண்டு விஜயன் முன்பு தோன்றினான். யாவரினும் வலிமையுடைய அவன் அவ்விஜயனை ஒரு பொருட்டாக மதித்து அவனுடன் போர் செய்ய முற்பட்டான்.
தோற்றவனாக வில் அடியும் கொண்டான். இதன் மூலம் அவனுக்கு எது தகும் எது தகாது என்றும், அவனால் எது செய்தற்கு முடியும் எது செய்தற்கு முடியாது என்றும் பிறரால் அறிய முடியாதவனாக நின்றான் என்கிறார். இறைவனை மிக அரியவன் என கருதினால் மிக எளிய வேடனாக காட்சி தருகிறான். மிக வலியவன் என கருதினால் மிக மெலியவன் போல் விஜயன் பால் வில்லடிப்படுகிறான். ஆதலின் இன்ன பண்புடையவன் என அவனை நிர்ணயிக்க முடியாது என்று அம்மையார் கூடும் பாடல் இது. ஏது ஒக்கும் ஏது ஒவ்வாது, ஏதாகும் ஏது ஆகாது, ஏது ஒக்கும் என்பதனை ஆரறிவார். ஏது ஒக்கும் ஏது ஒவ்வாது, ஏதாகும் ஏது ஆகாது, ஏது ஒக்கும் என்பதனை ஆரறிவார் ஆரறிவார். புதப்பால் வில்வேடனாகி விசயனோடு ஏற்ற நாள் பல்வேடன் ஞான வடிவுகே. புதப்பால் வில்வேடனாகி விசயனோடு ஏற்ற நாள் வல்வேடன் ஞான வடிவு. இறைவனுடைய திருமேனி செந்நிறமானது. அவர் பூசும் நீரு வெண்ணிறமானது. அவரது சடை சிவந்த நிறமுடையது. அவருடைய கழுத்தோ கருநிறம் உடையது. இந்நான்கினை கூற காரைக்கால் அம்மையார் பயன்படுத்தும் உவமைகள் மிக அழகானவை. கற்பவரை உவகையில் ஆழ்த்துபவை, எளிதில் கருத்தை உணர்த்துபவை. காலங்களை கடந்து நிற்கும் இறைவனை வர்ணிப்பதற்கு ஒரு நாள் பொழுதின் பல்வேறு கூறுகளை அவர் பயன்படுத்தும் அழகு எண்ணி மகிழ்தற்கு உரியது. காலை நேரத்தில் தோன்றும் வானம் போன்ற சிவந்த மேனி, நண்பகலில் தோன்றும் வானம் போல தெளிவான வெண்மையான திருநீரு, மாலை காலத்தில் காணப்படும் ஆகாயத்தைப் போன்ற செந்நிறமுடைய சடைமுடி, நள்ளிரவில் மிக்கு விளங்கும் இருளை போன்ற மறுப்பொழுந்திய கழுத்து ஆகியவற்றை உடையவன் இறைவன் என்று கூறுகிற அழகான பாடல் இது. காலையே போன்று இலங்கும் மேனி, காலையே போன்று இலங்கும் மேனி, கடும் பகலில் வேலையே போன்று இலங்கும் வெண்ணீர், கடும் பகலில் வேலையே போன்று இலங்கும் வெண்ணீர். மாலையின் தாங்கும் உருவே போலும் சடைக்கற்றை, மாலையின் தாங்கும் உருவே போலும் சடைக்கற்றை, மற்ற அவர்க்கு வீங்கும் இருளே போலும் இடரு. காலையே போன்று இலங்கும் மேனி, கடும்பகலில் வேலையே போன்று இலங்கும் வெண்ணீர், மாலையில் தாங்கும் உருவே போலும் சடைக்கற்றை, மற்ற அவர்க்கு வீங்கும் இருளே போலும் இடரு. இறைவனுக்கு அடிமை பூண்டு ஒழுகுவதே அம்மையாருக்கு விருப்பமான செயல். பிறை நிலவை திருமுடியில் சூடியவனே, எல்லா உலகங்களிலும் மேம்பட்டு நின்று அவ்வுலகங்களின் உயிர்களுக்கு கண் போல் இன்றியமையாது விளங்குபவனே, உன்னை ஐயா எனப் போற்றி வணங்கி உனக்கு சிறு தொண்டுகள் செய்வதே எனக்கு பெருமகிழ்வு அளிப்பதாகும். உனக்கு தொண்டு புரிதலை கைவிட்டால் எனக்கு உலகமே கிடைப்பதாயினும் அதனை நான் விரும்ப மாட்டேன். இதுவே என் கருத்து என்று அம்மையார் கூறுகிறார். இவ்வுலகங்கள் அனைத்துமே
இறைவனுடைய கருதல் மாத்திரையினால் மிக எளிதில் தோன்றக்கூடியவை. இறைவனுடைய திருவடிவத்தின் பருமையை நோக்க மிக்க சிறுமை உடையவை. எனவே இவ்வுலகங்களின் தலைமை பதவியை ஏற்பது உண்மையில் பெருமை தருவது ஆகாது. பெரியவற்றுள் எல்லாம் பெரியதாகிய பரம்பொருளை உணர்ந்து அப்பரம்பொருளுக்கு அடிமை செய்து வாழ்வதே உயிர்களுக்கு வீடு பெற்றித் தரும். எனவேதான் காரைக்கால் அம்மையார் மிக்கு உலகம் ஏழினுக்கும் கண்ணாளா என்று இறைவனுடைய தன்மையை கூறி, கைப்பணி யான் செய்யேனல் அண்டம் பெறினும் அது வேண்டேன் என்று கூறுகிறார். இவ்வண்டங்களுக்கு தலைமை படைப்பதால் வரும் இன்பம் வரையறைகளுக்கு உட்பட்டது, இடையூறுகளை கொண்டது. இறைவனுக்கு பணி செய்து அவன் புகழை வாழ்த்துவதனால் பெறும் இன்பமோ முடிவற்றது, தடையற்றது. இக்கருத்தை விளக்கும் அம்மையாரின் பாடல் இது. கண்டு எந்தை என்று இறைஞ்சி, கண்டு எந்தை என்று இறைஞ்சி, கைப்பணி யான் செய்யேனே, கைப்பணி யான் செய்யேனேல் அண்டம் பெறினும் அது வேண்டேன், அண்டம் பெறினும் அது வேண்டேன், அது வேண்டேன். துண்டம் சேர் விண்ணாளும் திங்களாய் மிக்கு உலகம் ஏழினுக்கும் கண்ணாளா, இது என் கருத்து, இது என் கருத்து. அண்டம் பெறினும் அது வேண்டேன், அது வேண்டேன். இறை இன்பமே பேரின்பம். அப்பேரின்பம் பெற நாம் முயல வேண்டும். நம் மனம் இறைவன் திருப்புகழை எண்ணினால் வேண்டியவற்றை பெறலாம் என அம்மையார் கட்டளையிடுகிறார். மனமே பெரிய அலைகளை உடையதாய் வெள்ளமாக பறந்து வந்த கங்கை நீரை அடக்கி தன் தலைப்பாரத்தில் ஏற்றுக்கொண்ட சிவபெருமானின் திருவடி தாமரையை நீ விரும்பி எப்போதும் அவன் திருநாமத்தையும் புகழையும் ஓதிக்கொண்டே இரு என்கிறார் அப்பாடல் இது. கருத்தினால் நீ கருதிற்று எல்லாம் உடனே திருத்தலாம், சிக்கன நான் சொன்னேன். கருத்தினால் நீ கருதிற்று எல்லாம் உடனே திருத்தலாம், சிக்கன நான் சொன்னேன். பருத்தரங்க வெள்ள நீர் ஏற்றான் அடிக்கமலமும் நீ விரும்பி உள்ளமே எப்போதும் ஓது. மனிதன் சிற்றறிவு உடையவன். ஆனால் தானெனும் அகந்தை அவனுக்கு உண்டு. பரம்பொருளை அறியாமையினால் ஏற்படும் விளைவு இது. இதற்கு அம்மையார் ஒரு எடுத்துக்காட்டை கூறி விளக்குகிறார். சிவபெருமான் கபாலமாகிய பிச்சை பாத்திரம் ஏந்தி பிக்ஷாடனர் திருக்கோலத்தில் தாருகாவனத்தில் வருகிறார். அப்பிச்சை பாத்திரத்தின் உள்ளிடம் அகலமானது. அலைப்பெருக்குடைய ஆழமான கடல்கள் போன்று எத்துணை பெய்தும் இட சிறிதும் நிறைவு பெறாத தன்மை கொண்டது. பிரம்ம கபாலம் என புகழ் கொண்டது. ஆனால் அறியாமையினால் மூழ்கிய பேதையர்களாகிய தாருகாவனத்து முனிவர்களின் மனைவிமார்கள் பிச்சை பாத்திரத்தின் அளவையும் பிறவற்றையும் எண்ணாமல் பிச்சையிட்டது அறியாமைத்தனமன்றோ என்கிறார் அம்மையார். பிச்சை ஏற்க வந்தவர் இறைவன் என்பதை தாருகாவன முனிவர்களுக்கும் தமக்கும் நல்வுணர்வு ஊட்ட வந்தவரும் அவரே என்பதை அறியாத பெண்கள் ஆகையினால் அவர்களை பேதையர்கள் என்கிறார். கபால ஓடு கண்கள் பொருந்தியது. அது கண்களின் இரு துவாரங்களை கொண்டது. திறத்தலும் மூடுதலுமாக இமைகளை உடையவை கண். இவை மதகு போன்று மூடிய போது கலம் நிறைந்தது, திறந்திருந்த போது கலம் நிறையாதிருக்கும். எனவே அதனை ஏதும் நிறைந்ததில்லை என்கிறார். இறைவனை எண்ணி நம் அறியாமையினை போக்கிக் கொள்ள வேண்டுமென்று அம்மையார் இப்பாடலில் கூறுகிறார். அப்பாடல் இது.
ஓத நெடுங்கடல்கள் எத்தனையும் உய்த்து அட்ட ஓத நெடுங்கடல்கள் எத்தனையும் உய்த்து அட்ட கபாலக்கலம் ஏதும் நிறைந்தில்லை என்பரால் என்பரால் ஓத நெடுங்கடல்கள் எத்தனையும் உய்த்து அட்ட கபாலக்கலம் ஏதும் நிறைந்தில்லை என்பரால் பேதையர்கள் எண்ணாது இடும் பலியால் என்னோ நிறைந்தவா கபாலக்கலம் எண்ணாது இடும் பலியால் என்னோ நிறைந்தவா கண்ணார் கபாலக்கலம் கண்ணார் கபாலக்கலம் நன 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 இறைவனின் திருச்சடையைப் போன்றது ஆகாயம் என்பதை சிலேடையாக கூறி மகிழ்கிறார் அம்மையார். இறைவனின் திருமுடி கலங்கிய புனலை உடைய கங்கை அசையக்கூடியது. அக்கங்கையோ விசும்பிலிருந்து வானதியாய் வந்து விழுந்தது. நிலவு ஆகாயத்தில் உலா வரும். இறைவன் சடையில் 3ஆம் பிறை நிலவு அலங்கரிக்கிறது. எனவேதான் அவன் சந்திரசேகரன் எனப்படுகிறான். இறைவன் திருச்சடையில் பாம்புகள் உண்டு. ஆகாயத்திலும் ராகு கேதுக்கள் எனப்படும் பாம்புக்கோள்கள் உண்டு. எனவே விசும்பு இறைவனின் சடையைப் போன்றது என்கிறார். திருவிருத்தத்தில் கலை நிரம்பா திங்களுக்கு வானம் திருவொற்றியூர் திருமுடியே என்று கூறப்படுகிறது. இறைவனுக்கு வியோமகேசி என்ற திருப்பெயரும் உண்டு. இதற்கு விளக்கமாக அமைந்த அம்மையாரின் பாடல் இது. கலங்கும் புனல் கங்கை ஊடு ஆடலாலும் கங்கை ஊடு ஆடலாலும் கலங்கும் புனல் கங்கை ஊடு ஆடலாலும் இலங்கும் மதி இயங்கலாலும் இலங்கும் மதி இயங்கலாலும் நலங்கொள் பரிசு உடையான் நீழ்முடிமேல் பாம்பு இயங்கலாலும் விரிதடையான் காணில் விசும்பு ஹாலினல ஹானரின ததன தேவர்களுக்கு அருள் உண்டாகும்படி உள்ளவன் அந்த சிவபெருமான். அவன் தூய சடை உடையவன். அவனை என்னை உடைமையாக உடைய தலைவன், ஏகமாய் நின்றவன், தன்னை இன்ன தன்மையன் என்று அறியலாகாதவன் என்று அம்மையார் இறைவன் இயல்பினை விளக்குகிறார். தன்னை அடிமையாக கொண்டமையினால் அவனை என்னை உடையான் என்கிறார். உயிர்களேயாக கலந்து நிற்பினும் அவன் வேறாகி தானேயாக நிற்பவன் ஆகையினால் ஏகமாய் நின்றவன் என்கிறார். என்னை உடையவன் என்றது உயிரேயாய் இருத்தலையும், ஏகமாய் நின்றான் என்பதால் தானேயாய் இருத்தலையும், தன்னை அறியாத தன்மையன் என்பதால் அவையே தானேயாய் இருத்தலையும் குறித்தன. இப்படிப்பட்ட சிவபெருமானே எம்மை உடையான் என்று கூறும் அம்மையாரின் பாடல் இது. என்னை உடையானும் ஏகமாய் நின்றானும் தன்னை அறியா தன்மையனும் என்னை உடையானும் ஏகமாய் நின்றானும்
தன்னை அறியா தன்மையனும் பொன்னை சுருளாகச் செய்தனைய துச்சடையான் பொன்னை சுருளாக செய்தனைய துச்சடையான் வானோர்க்கு அருளாக வைத்த அவன் வானோர்க்கு அருளாக வைத்த அவன் இறைவன் அன்பு உடையவர்களுக்கு எளிமை உடையவனாக விளங்குவதால் அவனை விரும்பி வணங்குதல் வேண்டும் என்கிறார் அம்மையார். யாரும் உண்ணாத நஞ்சினை உண்டு தேவரை வாழ்வித்தவன், அதனால் கரிய நிறமுடைய பிறருக்கு விருப்பமும் தருவதுமான கழுத்தினை உடையவன், அழகிய பவளம் போன்ற சிவந்த நிறத்தை உடையவன், 33 தேவர்களுக்கும் எக்காலத்திலும் தலைவனாக விளங்குபவன், அவன் பால் உண்மையான விருப்பத்துடன் அன்பு கொண்டு அவனை நெஞ்சே நீ வணங்கி போற்றுக என தம் மனத்திற்கு அம்மையார் கட்டளையிடுகிறார். இப்பாடல் மும்மலத்தார்க்கு படற்கையில் கூறும் குரு உபதேசப்பாட்டு என்று கூறுவர். அப்பாடல் இது. அவன் கண்டாய் வானோர் பிரானாவான் வானோர் பிரானாவான் அவன் கண்டாய் என்றும் அவன் கண்டாய் அம்பவள வண்ணன் அம்பவள வண்ணன் அவன் கண்டாய் மைத்து அமர்ந்த கண்டத்தான் மைத்து அமர்ந்த கண்டத்தான் மற்ற அவன்பால் நன்னெஞ்சே மெய்த்து அமர்ந்து அன்பாய் நீ விரும்பு மைத்து அமர்ந்த கண்டத்தான் மற்ற அவன்பால் நன்னெஞ்சே மெய்த்து அமர்ந்து அன்பாய் நீ விரும்பு அன்பாய் நீ விரும்பு அன்பாய் நீ. உலக வாழ்வில் உவர்ப்பு கொண்டு தாமே இறைவனை வேண்டி பேய் வடிவம் பெற்றவர் காரைக்கால் அம்மையார். இறைவனிடம் வைத்த பேர் அன்பினால் மனம் கசிந்து உருகியவர் அவர். அவரது இந்நூல் அப்பேர் அன்பின் வெளிப்பாடாக விளங்குகிறது. எனவே இந்நூலை ஓதி இறைவனை அன்புடன் வணங்கினால் அவனது திருவடி நீழலை அடைந்து இன்புறலாம் என்று அம்மையார் அந்தாதியை நிறைவு செய்கிறார். நாமும் அவர் காட்டிய வழியில் அன்பு செலுத்தி இறையருள் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறையின் 5ஆம் பகுதி கேட்டோம். இப்பகுதியில் இதுவரை இடம்பெற்றது காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதி. விளக்கமளித்தவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடியவர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலியின் களஞ்சியத் தொடர்.